அடியே சுமதி, அடியே சுமதி, இங்க வாடி ஒரு நிமிஷம். என்ன ஓய், இப்பதான் கொஞ்ச நேரம் உட்காந்து போன பார்க்கலான்னு உட்காந்தேன். அது உங்களுக்கு பொறுக்காதே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன்டி என் பையில இருந்து 2000 எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். போன மாசம் பால் காரனுக்கு காசு கொடுக்கவே இல்லை, அவன் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதான் எடுத்து கொடுத்தேன். ஏன்டி என்கிட்ட கேட்டு எடுத்துருக்க வேண்டியதானடி? இன்னும் 2 நாள் சம்பள காசு வந்துடும், அப்புறமேட்டு பார்த்து கொடுத்துருக்கலாம்ல அவனுக்கு. என் ஃப்ரெண்டு வேற பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அவனுக்கு நான் செய்யலாம் இருந்தேன். என்னடி இப்படி பண்ற? ஏங்க, இந்த மாசம் நீங்க மொய்க்கு மட்டுமே 10,000 எடுத்துருக்கீங்க. பழச ஜாமான் எதுவுமே வாங்கி போடவே இல்லை. உங்க பெரியப்பா வீட்டுல ஏதோ பால் காய்ச்சான்னு சொல்லி மொய்ய செஞ்சீங்க. அப்புறம் ஏதோ 4-5 கல்யாணத்துக்கு போய் மொய்ய செஞ்சீங்க. அப்புறம் சடங்குக்கு போனீங்க. எவ்வளவு தாங்க செய்வீங்க? என்ன வீட்டுல ஒரே சட்டமா கேக்குது, 2 சண்டை போட்டு நாடுதுக போல. காலம் கட்டாலே இவருக்கு வேலையே இல்ல. நம்ம ஒரு விஷயமா வந்து அந்த சண்டையை விலைக்கு வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, என்ன போய் கேட்போம். அடியே சுமாரியே, அடியே சுமாரியே, கதவு தரடியே. இந்த ஆட்சிக்கு என்ன வேணும்னு தெரியல. ஆச்சி, கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. அடியே சுமாரி, காலம் காத்தால என்னடி சண்டை போட்டு கிடக்குற? ஆனா வேலைக்கு அனுப்படி. நல்லா சொல்லுங்க ஆச்சி, ஒரு விசேஷம் வந்தா போக வேணாமா? அப்புறம் நானப்பெல்லாம் அவன் பார்த்தா ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்பேன். அப்புறம் நமக்கு வேற சங்கடமா இருக்கும். எங்கேயும் போக வேணாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டே இருக்கா. ஆச்சி, நான் போறது வைக்கிறதுல எதுவுமே சொல்ல ஆச்சி. இந்த மாசம் மொய்க்கு மட்டுமே 10,000 செஞ்சிருக்காரு. ஏன் எங்கேயாவது போனா 200 ரூபா 100 ரூபான்னு வச்சுட்டு வர வேண்டியதானே? பெரிய துரமானிக்கு 10,000 5,000 தான் வைப்பாரு அவரு. அடியே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி. நீ என்ன செய்யறியோ அதோட கூட தாண்டி அடுத்த வந்து வைப்பாங்க. நீ ஏதாவது விஷயம் வச்சு வரவ வாங்குடி. இதுக்காண்டி அவங்க சண்டை போட்டு இருக்க. என்னத்த பங்கன் வைக்கிறது? ஆச்சி, நீங்க படுக்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ஆச்சி. அப்புறம் இவ வேற வந்து கூச்சிக்கிட்டு இருப்பா, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி. சரி நான் போயிட்டு வரேன். அடே பேசாம போடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா, போடா. பாருங்க ஆச்சி எப்படி பேசிட்டு போறாருன்னு. ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஆச்சி. நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் வந்து அந்த மொய்யை திருப்பி வாங்கிடுவோம். அடே, என்னத்தடி ஐடியா சொல்ல? தீபு பிள்ளை வயசுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகுண்டி. அப்புறம் ஒரு 2 பிள்ளைகளுக்கு காடு ஊட்டி மொட்டை அடிச்சுட்டாடி. ஆச்சி, மூத்தவளுக்கு காது ஊத்தி மொட்டையெல்லாம் அடிச்சிட்டேன். இந்த சின்னவனுக்கு தான் மொட்டை மட்டும் தான் அடிச்சு, காது குத்தல. இந்த என் தம்பின்னு இருக்கானே, அவன் பாரின்னு போயிட்டியான். அப்புறம் கொரோனான்னு வந்துச்சு. அப்புறம் அவனையும் பிடிக்க முடியல. சரி, அப்புறம் குத்திக்கலான்னு வச்சுட்டேன். பேசாம வேணா அவனுக்கு காது குத்து வச்சிருவாச்சி. என்னாடி சொல்ற? இன்னும் அவனுக்கு காடு குட்டி வைக்கலையாக்கும். என் மாமியாட நல்லா கிளிக்குன்னு கிழிச்சுப்படும். காடு குட்டி வைக்கலன்னு வச்சுக்க, வீட்டை காசை சேராதுடி. அப்படியாச்சி, இது தெரியாம போச்சு. அதான் ஆச்சு, ஒரே தர்த்திரியம் பிடிக்குது. கையில காசே இருக்க மாட்டேங்குது, இந்த ஆள்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அதான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஆச்சு, அவனுக்கு பேசாம காது குத்து வச்சிருவோம். கையில வேற இப்ப காசு இல்ல. அந்த ஆள்கிட்ட காசு கேட்டா திட்டி பிடுவேன். பேசாம கடை ஏதாவது வாங்கிருவாச்சு. ஆமாண்டி, பேசாம கடனை வாங்கிடுவான். நீ கூட அன்னைக்கு ஒரு பொம்பளை பேசி லோன் வேணுமா பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிக்கிட்டே கலந்தீங்க. அந்த பிள்ளை நம்பரை சேவ் பண்ணி வச்சுன்னு வேற சொன்னியாடி. அவள்கிட்ட வேணா போய் கேட்போமா? ஆமால்ல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு புலம்பிட்டு கிடந்தேன், ஒரே தொல்லைப்படுது வைக்குதுன்னு. பேசாம அந்த பிள்ளைகிட்ட போய் லோனை வாங்கிடுவாச்சு. வாங்க ஆச்சு, பேங்க்ல போய் என்ன எதுன்னு போய் கேட்போம். சரிடி, வா போயிட்டு வருவோம். நானும் சும்மா தான் இருக்கேன், வா போவோம். அப்படியே சும்மாடி, அந்த பிள்ளை நம்பர் சேவ் பண்ணி வச்சியா? ஆச்சி, அதெல்லாம் என் மகள்கிட்ட சொல்லி சேவ் பண்ணி வச்சுட்டேன். அந்த பிள்ளை பேரு கூட என்னமோ சொன்னுச்சே, சுசுமிதா சன்னின்னு எதை சொன்னாச்சு. அடியே, நல்ல காரியம் பண்ணடி. பேரை யாரு கேட்டு வச்சிய? வா, உள்ளுக்குள்ள போய் அந்த பிள்ளை பேரை போய் கேட்டு எங்க இருக்கு யாருக்கு போய் விசாரிப்பா. வா ஆச்சி, முன்ன பின்ன நான் பேங்குக்கே வந்ததே இல்லை ஆச்சி. பேங்கை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அடியே, பயந்து தொலையாதடி. அவங்க கூப்பிட்டு நாள் தாண்டி நம்ம வந்திருக்கோம். அந்த பிள்ளைய வச்சு சேர் பண்ணி வாடி. ஆமா ஆச்சி, நம்ம எதுக்கு பயப்படணும்? அவங்க தானே வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதானே வந்திருக்கோம். வாங்க போவா. அடியே சும்மாடி, இங்க ஒரு பிள்ளை உட்காந்துருக்குடி. இந்த பிள்ளை அந்த பிள்ளையா இருக்க மாடி, என்ன இதுன்னு கேளுடி. ஆமா பொண்ணு, உன் பேர் தானே சுஷுமாஷானா? ஐ டோன்ட் நோ, வாட் டிட் யூ சே? அடியே, இங்கிலீஷ்ல பேசி தொலைகிறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி சொல்லி தொலைகிறா? ஆச்சி இருங்க ஆச்சி, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதை வச்சு என்ன இதுன்னு கேட்குறேன். எனக்கு யாவது பேசி தொலைடி. லோன் எங்க தருவாங்க, என்ன தருவாங்கன்னு எல்லாரும் டீட்டெயிலாக கேட்டு தொலை. வாட் யூ வாண்ட், வாட் யூ ப்ராப்ளம்? அது மாமா, ஃபோனுக்கு சுசுமானி கால் பண்ணிங். ஐ அம் கம்மிங், லோன் அமௌண்ட். அம்மா, இங்கிட்டு கொஞ்சம் வாங்கம்மா, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுமா. நல்ல நேரத்துக்கு வந்த தம்பி. இவளும் இங்கிலீஷ்ல பேர அதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன், அது பேசுறது இதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. நாங்க லோன் வாங்கணும், லோன் சம்பந்தமா பேசணும். யார்கிட்ட பேச சொல்லு? எம்மா, எனக்கு லோனை பத்திலாம் தெரியாது. நான் இங்க பியூன் பாய் வேலை பாக்குறேன். பக்கத்துல தம்பி தமிழ் பேசு நல்லா, அதுட்ட கேட்டுக்கோங்க எதா இருந்தாலும். நீ பியூன் வேலை பாக்குறியாகும். சரி தள்ளு, நாங்க அவன்கிட்ட கேட்டுக்கிறோம். தம்பி, எங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கால் வந்துகிட்டே இருக்கு, லோன் தரேன்னு. வேமா லோனை கொடுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும். முதல்ல இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் தான் நீங்கள் மேனேஜரை பார்க்கணும். அவரை தான் பார்த்து எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து சொல்லுவார். அப்புறம் தான் உங்களுக்கு லோன் கொடுக்கறத பற்றி அவங்க பார்த்து யோசிப்பாங்க. அடியே சும்மாடி, நீ பிள்ளை பண்ணிடுவலடி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமில்ல? ஆஜி, நானே எது ஏனதனமா பேச
பாவம் அந்த தம்பியை கொஞ்சம் எழுதி தர சொல்லுங்க ஆச்சி. தம்பி நீயும் கொஞ்சம் பிள்ளை பண்ணி கொடுத்துருப்பா. அதுக்கு தானப்பா உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் தர்றாங்க. என்னம்மா முதல்ல பிள்ளை பண்ணிட்டு வாங்கம்மா, அப்பதாம்மா உங்களுக்கு லோன் பத்தி எல்லாம் பேச முடியும். அடியே அவனுக்கு பிள்ளை பண்ண தெரியாது போலடி. வா அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டே கிடைப்பா. வேற ஆளை பிடிப்பா வா. அடியே பேசாம இந்த பிள்ளைட கொடுக்க மாட்டேங்குது. டப்பு டசு பிடிச்சி இங்கிட்டு பேசிக்கிட்டே வரது. எழுதி கொடுக்கறதுனா எழுதி கொடுக்காடி. ஆமா ஆச்சி, இந்த பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு இது நல்லா எழுதிரும் போல. இதுட்டே சொல்லுவான். என் பொண்ணு இங்க கொஞ்சம் திருவே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? fill in the blank மா fill in the blank. क्या बोता है? அடியே இப்போ என்னடி பேசி சொல்றா? ஒரு அளவு புரியல. ஆச்சி அந்த பிள்ளை அப்பதான் ஹிந்தில பேசிருக்கு போல, அதான் எனக்கு புரியல. சரி ஆச்சி, என்னத்த பண்ணுவோம், எனக்கு யாரு பேசி எழுத வைப்பா ஆச்சி. I understand your problem. I have to fill the form. தத்து ப்ராப்ளம் தான். What's your name? சொல்லு தொடடி. என்னமோ கேக்குறா மாதிரி சொல்லி தொடடி. என்ன கேக்குறா? ஒரு அளவுமே புரியலையே. அடியே மண்டே சொல்லிக்கிட்டே நிக்காதடி. அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. நேம். வாட்ஸ் யுவர் நேம்? அடியே உன் பேரை கேட்டு தலையாடு. என்னமோ இங்கிலீஷ் தெரியும் வைக்கிங்கிற. நேம் கூட உனக்கு தெரியாது. சொல்லி தொடடி சும்மாடினு. சுமதிமா. ஷாதிமா. Next, your husband name, qualification, age, address, mobile number, tell me. ஆச்சி ஒண்ணா கேட்டாலே எனக்கு புரியாது. இது மொத்தமா வேற கேக்குது ஆச்சி. என்ன ஆச்சி கேக்குது? அடியே உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பேசாம 3 நோட்டை வாங்கிட்டு வா. நம்ம மேனேஜர் பாப்பா அவனே எழுத வச்சிருவோண்டி. ஏமா கூட அந்த நோட்டை நீ 1008 கேள்வி கேட்கற. ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. நாங்க மேனேஜரை விட்டு ஃபில் பண்ண வச்சுக்கலாம். குடு குடு. You don't have any sense. Waste of my time. Get lost. சரி லாஸ்ட் டைம் குடு குடு. டேய் தம்பி இந்த பாவ ஃபில் பண்ணிட்டோம். இத யார்ட்ட குடுக்க? பக்கத்து ரூம்ல மேனேஜர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. சும்மாடி வா உள்ள போவோம். சார் என்னம்மா உங்களுக்கு வேணும்? அது ஒண்ணே தம்பி, நீங்க தான் லோன் குடுக்குறோம் போன் பண்ணி கூப்பிடுறீங்களே. அதான் லோனை வாங்க வந்திருக்கோம். இந்தாங்க ஃபார்ம். எங்க அந்த ஃபார்மை கொண்டாங்க. இந்தா தம்பி. என்னம்மா பேர் மட்டும் எழுதிருக்கீங்க, மித்ததானே யார் எழுதுவா? சார் வெளியில ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்கீங்க. அது தசு புசுன்னு இங்கிலீஷ் தான் பேசுது, இல்லாட்டி ஹிந்தி பேசுது. ஒரு தமிழால நம்மளால பார்த்து உட்கார வைக்க கூடாது. என்ன சார் நீங்களே பார்த்து பிள்ளை பண்ணிருங்க மீதிய. சரி அதை விட்டு தொலைங்க. நானே பார்த்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லோன் வேணும்னா முதல்ல செக்யூரிட்டி யாராவது பார்த்து சைன் பண்ணா தான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். யாராவது பார்த்து செக்யூரிட்டியை பார்த்து கூட்டு வாங்க. அவங்கள்ட்ட சைன் வாங்கினா உங்களுக்கு நான் பார்த்து லோன் கொடுத்துட்றேன். என்ன சார் சொல்றீங்க? செக்யூரிட்டி சைன் போடணுமா? அவர் சைன் போட லோனை கொடுத்துருவீங்களே? கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆச்சி நாளை என்ன உளறி ஆச்சி? செக்யூரிட்டியை கூட்டிட்டு வர சொல்றியா? எல்லா செக்யூரிட்டி நைட்டு தானே ஆச்சி இருப்பாங்க. இப்ப எந்த செக்யூரிட்டி நான் கூட்டிட்டு வரேன்? அடியே லூசு, செக்யூரிட்டில நைட்டு மட்டும் தான் இருப்பானாக்கும். பெரிய பெரிய கம்பெனில வெளியே செக்யூரிட்டி நிப்பாட்டிருப்பான். அவன் இருப்பான். ஏடிஎம்க்கு வெளியே செக்யூரிட்டி நிப்பாண்டி. அவனை எவனையாவது பாட்டு கூட்டிட்டு வந்து சைன் பண்ண சொல்லுவாண்டி. வாடி போவான். ஆமாச்சி சரி ஆச்சி வாங்கச்சி போவா. ஆச்சி இங்க நிக்கிறியா பாருங்க, அந்த செக்யூரிட்டியை கூட்டிட்டு போயிருவோம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஏடிஎம் இங்க ஒண்ணுதான் இருக்குது. வாங்க இவனே பார்த்து கூட்டிட்டு போயிருவோம். ஆமாடி என்னாலும் நடக்க முடியல. பேசாம அவன்கிட்ட போய் ஒரு டீ 2 வடை வாங்கி தரேன்னு உடனே வந்துருவாண்டி அவன். இல்லாட்டி வரமாட்டியான். அண்ணே இந்த நான் கூப்பிடுற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போங்கண்ணே. கூப்பிட்டுட்டே இருக்காங்க, யாராவது கூட்டிட்டு வர சொல்றாங்கண்ணே. அதுதானே வந்து கூப்பிடுறேன். ஒரு டீ 2 வடை வேணா வாங்கி கொடுக்குறேனே உங்களுக்கு. நம்ம டியூட்டி டயத்தில் வேற கூப்பிடுறீங்க. நான் இல்லைன்னா என் மேனேஜரை போட்டு கிழிச்சிருவேம்மா. அதனால வர முடியாதும்மா. தம்பி 5 நிமிஷம் வேலையா தலையை காட்டிட்டு ஒரு சைனை மட்டும் போட்டு போயிரு. 2 டீயும் 2 வடை வாங்கி கொடுத்துட்டேன் உனக்கு. சரியா? சரி ரொம்ப வேற கம்பல் பண்றீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே. சரிம்மா வரேம்மா. தம்பி செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன். வேமா அவட்ட என்னென்ன சைன் வாங்கணும் வாங்கிட்டு வேமா லோன் அமௌண்ட் கொடுப்பேன். சார் இந்த அம்மா உங்களை தான் சார் செக்யூரிட்டியை பார்த்து கூட்டு வந்திருக்காங்க. சார் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டினா இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலையும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை காமிச்சு நீங்கள் ஒரு சைன் மட்டும் போட்டு போங்க. நாங்கள் உங்களுக்கு உடனே பார்த்து லோன் கொடுத்துருவோம். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எது சார் ப்ராப்பர்ட்டி? சார் நானே அண்ணாடங்காட்சி சார். நானே பேங்க்குக்கு வெளியே ஏடிஎம்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என் ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு கேக்குறீங்க. இந்த அம்மா தான் எனக்கு டீ 2 வடையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால தான் சார் வந்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏமா நான் உன்கிட்ட என்ன செக்யூரிட்டியை கூட்டு வந்தா, நீ என்ன செக்யூரிட்டியை பார்த்து கூட்டு வந்திருக்க? சார் எங்களுக்கு இந்த செக்யூரிட்டி தான் தெரியும். வேற எந்த செக்யூரிட்டி தெரியும்? நாங்க போய் யாரை கூட்டிட்டு வரது? இவர் தான் கூட்டிட்டு வர முடியும். ஏமா ஊர் தலைவர் யாராவது சொத்துக்கிட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு யாராவது ஜாமீன் போட்டாதான் உங்களுக்கு நான் பார்த்து லோன் கொடுக்க முடியும். போங்கம்மா, நீங்க பாட்டுக்க வாட்ச்மேன் அதுன்னு பார்த்து கூட்டு வந்துட்டு இருக்கீங்க. போங்க போங்க. அடியே சும்மாடி, இவன் லோன் தரவே மாட்டாண்டி. இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வாடி நம்ம வேற பேங்க பார்த்து போவோம். ஆச்சி எனக்கு என்னமோ இது சரி வரும் தோணல. வாங்க ஒரு 10 பைசா வட்டிக்கு போய் காசை வாங்குவோம். ஏமா சத்த நில்லுங்கம்மா. என்னையா உனக்கு வேணும்? என்னம்மா இப்படி என்னை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? ஏமா எனக்கு ஒரு டீ 2 வடையும் பார்த்து வாங்கி கொடுமா. தம்பி நீ தேவையில்லையாப்பா, வேற ஆளை கூட்டிட்டு வரணுமா? அதனால டீ வடையும் உனக்கு வாங்கி தர முடியாதுப்பா. நீ பாடு நடந்து ஏடிஎம்ல போய் நில்லுப்பா. சி ஒரு டீ வடைக்கு ஆசைப்பட்டு உங்க பின்னால வந்துட்டேனே. சரியான கஞ்ச புசினாரிகளா இருக்குதுங்க.
சரி நான் போறேன். ஆச்சி நான் கூட பேங்க்ல லோனை வாங்கி ஈஸியா காது குத்த முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அங்க போனா தெரியுது அவன் பார்த்தா அதை பிள்ளை பண்ணு இதை பிள்ளை பண்ணுங்கிறியான். அப்புறம் செக்யூரிட்டியை கூட்டிட்டு வாங்குறியான். அப்புறம் ஒன்று கேட்டியா பார்த்துக்கோங்க, ஜாமீனை கொண்டு வாங்குறியான். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பாறை மீன், விலங்க மீன், வஞ்சர மீன் தானே ஆச்சு தெரியும். என்ன ஆச்சு ஜாமீன்னா என்னன்னே தெரியாது. ஆச்சி இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது. பேசாம வேற வழியில எங்கடாவது பணம் கிணம் கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க ஆச்சி. ஆமாண்டி, நீ சொல்றான்னு கிடைக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் ஒட்டி வராது. பேசாம கஞ்சி வட்டி கோவிலண்ட போய் வட்டிக்கு காசு வாங்கிட்டு வந்துருவோண்டி. அடியே சுமதி, கதவை தோறடி. என்ன மாமா, வேலை விட்டு இப்பதான் வந்தீங்களா? ஆமாடா மாப்பிள்ள. டேய் நீ என்னடா வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தியா? சரி சரி. டேய் என்னடா உங்கள் அக்கா என்னடா நானும் கத்தி கத்தி பார்க்குறேன், உங்கள் அக்கா என்னடா கதவே திறக்க மாட்டா? அடியே வெளியில எவனோ கட்டிக்கிட்டே இருக்க மாட்டேங்குடி, யாரு என்னன்னு போய் பாருடு. ஆச்சி எவனாவது சேல்ஸ்ல வந்து நிப்பாங்க ஆச்சி. சோப்பு வேணுமா ஷாம்பு வேணுமா இவ்வளவு தரம் அவ்வளவு தரன்ட்டு. நீங்க அதை விடுங்க, போய் கந்து வெட்டு கோவில் தட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நான் உடனே வர்றேன். என்னதான் பண்ணுறான்னு தெரியல. என்னடா கதவு என்னடா திறந்தாண்டா இருக்கு, நம்ம தாண்டா தெரியாமல் வெளியே நின்றுட்டு இருக்கா. டே வாடா உள்ளே போவோம். ஆச்சி என் வீட்டுக்காரர் என் தம்பி இந்த நேரத்துல வந்துருவாங்க ஆச்சி. நீங்க வேகமா கிளம்புங்க. நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு யார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி நீங்க போங்க. இப்ப உள்ள என்னதான் மாநாடு நடக்குதுன்னு தெரியல. அடியே நான் வெளியே இருந்து அந்த கத்துறேன். ஒரு வார்த்தை நான் எனக்கு கதவை திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க ஒரு வார்த்தை சொல்றியா? அடி என்னதான் பண்றேன் எனக்கும் தெரியல. அடே நீதான் கடை கட்டுக்கிட்டே குறைஞ்சாக்கும். இவன் என்னமோ நீ சேல்ஸ்மேன் வந்துருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா. என்னடா இப்படி இருக்கான் போட்டாட்டி. சரி சரி, அவ ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறா, சொல்லி என்ன பேசுங்க, நான் கிளம்புறேன். அடியே என் குரலை பார்த்தா என்ன ரோட்ல விற்கிறவன் குரல் மாதிரியா இருக்கு? அடியே நீ வர வர சரியில்லடி, பார்த்து இருந்துக்காம. ஏங்க எனத்தையாவது போட்டு உழைச்சிட்டு கிடக்காதீங்க, உட்காருங்க. டேய் தம்பி நீ உட்காரு, முக்கியமான விஷயம் பேசணும் உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நானும் படிச்சு சொல்றேன். இந்த ஆட்சியோட பேச்ச எல்லாத்தையும் கேட்காத வைக்காதன்னு சொல்றேன். ஆனா நீ சொல்றத நீ கேட்கவே மாட்ற. சரி என்ன விஷயம் வேமா சொல்லு. ஏங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க. வந்து உட்காருங்க. ஏக்கா சொல்லுக்கா, அப்பல இருந்து முக்கியமான விஷயங்கிற, அப்படி என்னத்தை தான் நீ சொல்ல போற? ஏங்க சின்னவனுக்கு தான் காதுகிட்டே வைக்கல, இவன் தான் ஃபாரினுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, அப்படியே தடங்களாகிட்டே போயிடுச்சுலங்க. வீட்டுல இப்ப பிள்ளைக்கு காது குத்து வைக்கலாட்டி தத்திரியம் பிடிக்குமா, கையில காசே சேராதான். அதான் நாளை கழிச்சு நல்ல நாளா இருக்கு, நாளை கழிச்சு காது குத்து வைக்கலான்னு இருக்கேங்க. இந்த விஷயம் தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு இருந்தேங்க. அடியே காது குத்துன சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டியா? அதுக்கு பார்த்தா 1 லட்சத்துக்கு மேல செலவாக முடி. கடா வேற வெட்டணுங்க வாங்க, ஏகப்பட்ட செலவு இருக்குடே. நீ என்னன்னா 4 லட்சம் வைக்கணுங்கிற? ஏதாவது உனக்கு லூசு பிடிச்சிருக்கா? ஏங்க அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காசு கிசா நான் பார்த்து புரட்டிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க, யார் யாருக்கு மொய் செஞ்சீங்களோ வச்சீங்களோ எல்லாத்தையும் கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு. ஆமா யாரையும் மறந்துடாதீங்க, ஒரு ஆளை கூட விட்டுறாதீங்க சரியா? ஆமா நீ பேசாம பார்த்து காது குத்து வச்சிருவோம்மா. அக்கா சொல்றத பார்த்தா எனக்கு சரியா தான் படுது. எனக்கு என்ன செலவு வரப்போகுது? 1 கிராமுக்கு தோடை வாங்கி பார்த்து பையனுக்கு பார்த்து குத்திட்டா போச்சு. என்னவாம்மா சொல்றீங்க? அடியே உன் தொம்பி என்ன சொல்றேன் பாத்தியாடி? 1 கிராமுக்கு தோடு வாங்கி போட போறானே, இதுக்காடி நீ காது குத்து வைக்க போற? டேய் என்னடா மனசு நினைச்சிட்டு இருக்க? நானே ஒரு பிள்ளைய பார்த்து பொத்தி அழுத்திட்டு இருக்கேன், அவனுக்கு ஒன்னால செய்ய முடியலையோ? 1 கிராம் போட போறானா? 1 கிராம் நல்ல 1 பவுனுக்கு பெரிய தோடை வாங்கி போடு. 2 பவுனுக்கு செயின், 1 பவுனுக்கு மோதிரம் வந்திருக்கணும் பாத்துக்க. ஏக்கா உன் பையனுக்கு 1 பவுனுக்கு தோடு செஞ்சு போட்டா காது தாங்குமா? ஏங்க நீ படக்க லூசு தாம 1 பவுனுக்கு தோடு செஞ்சு போடுங்கிற. அதெல்லாம் தாங்குமா வைக்குமா நாங்க பாத்துக்கிறோம், நீ செய்யறத செய்ய சரியா? துபாயில இருந்து கிளம்பி வந்து தப்பா போச்சு. இவங்க வேற காது குத்து அது குத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10வது வேற செய்முறை செய்யணும் அது செய்யணும் வேற சொல்றாங்களே. ஐயோ இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்மள நடுத்தல நிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஏங்க உங்களோட கடமை என்ன தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயினா சொல்லிருங்க, எல்லாத்துக்கும் மொய் 5000 6000 10,000 செஞ்சு வச்சிருக்கீங்க. நான் மொய் அல்ல 5 லட்சம் ஆகுது. அடியே என் ஃப்ரெண்ட்ஸ்னா வேணாண்டி. அவங்க எனக்கு என்ன தண்ணி வாங்கி கொடு அது வாங்கி கொடு போட்டு உயிரை வாங்குவாங்கடி. பெருசா நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் சொன்னா போதும்டி. ஏயா நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போய் 5000 6000 மொய் செஞ்சுட்டு இருக்க, அவங்கள மட்டும் வர வேணா வைக்க வேணாம் சொல்லிட்டு இருக்க. என்ன மனசு நினைச்சிட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லை, அவங்க ஃபங்க்ஷன் அப்பா போய் எனக்கும் பார்த்து தண்ணிக்கினே பார்த்து ஊற்றி கொடுப்பாங்க. நானும் தெரியாதனமா பார்த்து தண்ணி அடிச்சு வேண்டி. அப்புறம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் அவங்க தண்ணி இனி அடிச்சா நல்லா இருக்குமா? அது தாண்டி சொல்கிறேன் வேணான்னு சொல்லி. ஏயா இந்த வேலை நீ பாத்துட்டு இருக்க? நீ எவனாவது ஃபங்க்ஷன் வச்சா சொல்லி நீ போனே வச்சுக்கவே 2 காலை வெட்டி புடிய பாத்துக்கறானே. ஐயோ நம்மளே வாய் இருக்கா, நம்ம கூட கணத்தையே சொல்லிட்டோமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் உலகி வச்சுட்டேன்டி, வேற ஒன்றும் இல்லடி. ஹலோ சொல்லுங்க ஆச்சி, என்ன ஆச்சி பேசிட்டீங்களா அவட்ட? நான் வரவா நானே? அடியே கண்டு வெட்டு கோவிண்ட உன்னை பார்க்கணுங்கிறாண்டி, வேமா கிளம்பி வாடி. அப்படியே ஆச்சி இந்த தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துரு ஆச்சி. இருங்க வந்துறேன். ஏய் நீ படுக்க எனக்கு போற? சோறு யாரு போடுவா? சோறு வச்சுட்டு போடு.
ஏங்க கிச்சன்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சோத்த மட்டும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஆட்சியோட சேர்ந்துட்டு இவ என்னென்ன அநியாயம் பண்றான். வர வர இவ கூத்து தாங்க முடியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மாமா நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க மாமா. பேசாம காது குத்து ஃபங்க்ஷன் வேணா ஒரு 5 வருஷம் கழிச்சு வேணா வச்சுக்கலாம்ல மாமா. டேய் மாப்பிள, பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம காது குத்து பன்சனை பேசாம வைக்காம இருந்துருவோமா? மாமா நான் நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க மாமா. போடா லூசு பேலே, காது குத்து பன்சனை அந்தந்த வயசுல வைக்கணும்டா, இல்லைன்னா வைக்கவே முடியாதுடா. நான் தாட காசு இல்லாம வைக்க முடியாம இருக்கேன். சரி, அவதான் வைக்கணும் பிரியப்படுறான்ல, எப்படி வைக்கிறான் பாப்போம். என்னடா ஊருல ஒரு பையனு கடன் வாங்க வராம இருக்காங்க? என்னடா எல்லா பேரும் நல்லா செழிப்பமாவோட இருக்காங்க, ஒரு பையனும் அழக்கானா? பாஸ் கவலைப்படாதீங்க பாஸ். எவனாவது ஒருத்தன் இழுச்சவன் உங்களை தேடி வராமையா இருக்க போறேன். வந்தே வச்சுக்கோங்களேன், அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவான். டேய் அந்த கிழமை எதுக்குடா வந்திருக்கியான்? அவன் தான் பணம் கட்ட முடியாம நம்ம தான் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டோம்ல, அப்போ எதுக்குடா அந்த வீட்டுக்கு வர்றியான்? விரட்டி விடுங்கடா. பாஸ் நீங்க பாட்டுக்க அவனோட பத்திரத்தை எழுதி வாங்கி இப்ப பார்த்து நீங்களே அவன் வீட்டுக்கு எனக்கு குடியேறிட்டீங்க. அப்பப்போ வந்து அவன் வீட்டை பார்க்க வரமாட்டானா பாஸ்? இருங்க பாஸ், என்ன ஏது பார்த்து கேட்போம். பெருசு இப்ப எதுக்கே வந்திருக்கப்ப? ஏய்யா மொட்டை, என் வீடை திருப்பி குடியா. அவன் வட்டியும் கொடுத்துட்டு அசலையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பின்னாடி என் வீட்டை வேற வாங்கி வச்சுக்கிட்டேயா. என் வீட்டை மட்டும் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்குவேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உன்னை பத்தி. ஏ பெருசு, நீ சைன் போடுறதுக்கு முன்னாடி நான் யாரு என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துருக்கானு. நீ பாட்டுக்க சைன் போடுன்னு சொன்னா விருட்டுன்னு போட்டுட்ட. பத்திரத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு நல்லா படிச்சு பார்க்கணுமியா. நீ படுக்க விசுவிருன்னு பார்த்து சைன் போட்டல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? உன் வீட்டையே எழுதி வாங்கி இந்த வீட்லயே நாங்க வந்து குடியேறிட்டேன். நான் என்ன பண்றது? நீ என்னன்னா இப்ப என்னன்னா என் வீடுன்னா நான் என்ன பண்றேன்? இப்ப எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேர்ல இருக்கு. பாஸ் இந்த கொடையை பிடிங்க, யாரோ வெளியே வர்றாங்க போல இருக்கு. நான் என்ன ஏன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பெருசையும் பார்த்து விரட்டி விட்டு வந்துடுறேன். அட பாவி, கடைசியில இந்த கொடையவே என்னையே பிடிக்க வச்சுட்டானே. டே வேமா யாரு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வேமா வந்து இந்த கொடையை புடுறா போடா. பெருசு இனிமேல் அந்த ஆள்கிட்ட நீ என்ன பேசுனா காரியம் ஆகாது. வா வா கிளம்பு கிளம்பு. ஆச்சி இவர் தான் கந்து வெட்டி கோவிந்தனாக்கும். அடியே இவன் தாண்டி கண்டு விட்டு கோவிந்தேன். முன்னாடி ஆள் ஒல்லியா இருப்பாண்டி, இப்ப மொட்டை கிட்டலாம் அடிச்சு ஆள் அசிங்கமா இருக்காண்டி. வாங்கம்மா வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா உன்னை பார்க்கறதுக்கு எதுக்கு வருவாங்க? வட்டிக்கு காசு வாங்கலாம் வருவாங்க. சரி அது தெரியுது, நம்மளை பத்தி எல்லாம் தெரியும்ல. நம்ம கிட்ட என்ன கராரா இருக்கும், வட்டி எல்லாமே 10 பைசா வெட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. வட்டி வெறும் 10 பைசா தான் ஆகும். சரி பரவாயில்ல, நாங்களாம் 2 நாளா திருப்பி கொடுத்துருவோம்ல. 1 லட்சம் வேணும். கொடைய வேற நம்மகிட்ட தள்ளிட்டு போயிட்டானே. சரி இந்த கொடைய தூக்கி போட வேண்டியதுதான், வர்றவங்கிட்ட பேசவா முடியுது? யாருக்கு கடன் வேணும்? வட்டி உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? அண்ணே எனக்கு தானே நான் காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அதுக்கு தானே கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு வந்திருக்கேன். நான் எப்பவுமே கடன் கொடுக்கும் போது அவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கா சொந்த வீடு இருக்கா கேட்டுட்டு தான் நான் கடன் கொடுப்பேன். அதுதான் என் பாலிசி. உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. அண்ணே என்கிட்ட எந்த சொந்த வீடு இல்லனே, எந்த ப்ராப்பர்ட்டி இல்லனே. ஆச்சி தான் சொந்த வீடு வச்சிருக்காங்க. அடியே என்ன எதுக்கு கோத்துறடி? சரி உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றீங்க. சரி நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா இந்த ஆட்சி வந்து ஒரு சைன் போட்டா போதும், நான் உங்களுக்கு அந்த கடன் கொடுத்துட்றேன். ஆச்சி உங்களோட சைன் மட்டும் கேக்குறாரு ஆச்சி. நீங்க பேசாம கோழிக்கு இருக்கிற மாதிரி தூக்கி விடுங்க, உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாதுல. என்னடி என்ன கோத்துறடி? என் புரிஞ்ச கார தொட்டு தடை திட்டு புடியாண்டி. பேசாம நீயே சைன போட்டு வாங்குடி. என்னாச்சு என்னை அடிக்கடி பொண்ணுங்கிறீங்க, உங்க பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிறேங்கிறீங்க. எனக்காண்டி ஒரு சைனை கூட போட மாட்டீங்க ஆச்சி. இவர் யோசிக்கிறீங்க. சரிடி, அதான் 2 நாளா திருப்பி கொடுத்துருவேங்கிறேன். சரி சைன போட்டு தொலைறேன். எங்கயா போட்டு தொலையா? ஆமா இந்த கீழே பார்த்து போடுமா. சைனை மட்டும் போட்டுறாதீங்க, சைனை மட்டும் போட்டுறாதீங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா எல்லாரும். டேய் எங்கடா போனீங்க? இந்த வேம அந்த பைத்தியத்தை அடிச்சு பத்தி விடுங்கடா. ஏ வாயா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உள்ள வராதுன்னு சொல்லி. எப்படியா உள்ள வந்த? வாயா வெளியே வா. சைனை போட்டுறாதீங்க, சைனை போட்டுறாதீங்க. டேய் வேலை நேரத்துல முதல்ல அந்த ஆளை போய் வெளியே எடுத்துட்டு போய் போடுறான். ஏன் சைன போடக்கூடாதுங்கிறாரு? என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு? எனக்கு கொஞ்சம் புத்தி பெதறச்சு போயிடுச்சு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, சைனை போடுங்க. பாவம் யாரு பட்ட பிள்ளையோ. இங்க தானே போடணும், போட்டாச்சியா? சரிம்மா இந்தாங்கம்மா உங்களோட காசு. ஏமா இதுல மொத்தம் 90,000 இருக்கு. 10,000 வந்து நம்ம வட்டி, 90,000 பிடிச்சாச்சு, மொத்தம் 1 லட்சம். சரிங்களா? இந்த காசு எடுத்துட்டு போங்க. சரியா 2 நாளா கொடுத்துருவோம். குடு. அண்ணே கடனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. காசு வாங்குறது பெருசு கிடையாது, திருப்பி வட்டியோட காசு எப்படி கட்டணும் தான் முக்கியம். கரெக்டா டானும் 1ஆம் தேதியெல்லாம் எனக்கு கரெக்டா வந்தாகணும். சரிங்களா? இல்லன்னா நடக்கிறது வேற. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஊர் பக்கம் எல்லாத்தையும் நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அருமை பெருமை எல்லாம் சொல்லுவாங்க. சரி நல்லபடியா போயிட்டு வாங்க. ஐயா நாளை கழிச்சு காடு குட்டு வச்சிருக்கோம். காடு குட்ட மொய் வந்தோடனே உங்க ஆடு திருப்பி கொடுத்துருவோம். கவலைப்படாம இரு, நாங்க போயிட்டு வரோம்.
சரிம்மா நல்லதும்மா நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆமா நான் தான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லி அதே மீறி இப்படி கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்களாம்மா. நான் இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டேன், கடைசியில் என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவன் எழுதி வாங்கிட்டாமா. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. அடியே சும்மாடி என்னடி சொல்லி சொல்லிடுறியா? ஆச்சி அந்த ஆள் ஃப்ரெண்டு பணத்தை எடுத்து கொடுக்காம இருந்திருக்கேன், அதனால தான் ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கியிருக்கேன். நான் என்ன அப்படியா, நாளை கழிச்சு பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன்.